ஹாய் கைஸ், ஐ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் செம கான்ல இருப்பீங்க. நான் ரீசன் சொல்லி இன்ட்ரோலயே உங்களை போர் அடிக்க விரும்பல. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீபர்த் ஆஃப் த டிவைன் டிமன்ற மானோவோட எபிசோடு 1 தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த மானோவோட பிளாட்டை நான் சொல்ல போறது இல்லை, ஏன்னா இந்த வீடியோவோட ஒரு ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்திலேயே கதை எப்படி போகுதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால நம்ம சேனலுக்கு இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அண்ட் இந்த வீடியோ இன்னும் யாரும் லைக் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த ஹை பட்டனையும் தட்டி விட்டீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ ஓவரா பேசாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லயே ஒரு பேட்டில் ஃபீல்டு தான் காட்டுறாங்க. அந்த இடத்த பார்த்தாலே தெரிஞ்சு சும்மா சண்டை வெறித்தனமா போயிருக்குன்ட்டு. ஹீரோ முன்னாடியே ஒரு 3 பேர் நின்னுட்டு இருக்கானுங்க. அவனை பார்த்து ஹீரோவும் சண்டை போறதுக்கு கத்தி எல்லாம் எத்தனை ரெடி ஆகுறான். ஹீரோ முன்னாடி நிக்கிற அந்த 3 பேர் யாருன்னா ஷாவ்லினை சேர்ந்த மாங்க், மவுண்ட் வாசெட்டோட லீடர் அண்ட் நாம்கும் கிளானோட பேட்ரியாக். இதுல நாம்கும் கிளானோட பேட்ரியாக்கும் அவன் இப்போ ரொம்பவே டயர்டான ஸ்டேட்ல இருக்கான். இதை விட்டா நம்மளுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்காது, அவனை இப்பயே போட்டு தள்ளிடலாம். இதை கேட்ட ஹீரோவும் டேய் சுத்தி முத்தி பாருங்கடா, இந்த இடத்துல உயிரோட இருக்கிறதே நீங்க 3 பேர் மட்டும்தான் அப்படின்ட்டு ஹீரோவும் டெரரா சொல்றான். இவன் இப்படி டெரரா சொல்லும் போதே அந்த மாங்கம் புள்ளிங்களா ரெடி ஆகுங்க, இப்பயே இவனை இந்த இடத்துல போட்டு பொழந்து கட்டுறோம் அப்படின்ட்டு இவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ இவர் முன்னாடி அப்படி பேய் மாதிரி வந்து நிக்கிறான். இவரும் அதுல லைட்டா ஜெர்க்காய் ஹீரோ கிட்ட இருந்து ஒரு 2 ஸ்டெப் பெல்ட் வச்சுன்னு பின்னாடி வந்து நின்னுறாரு. வந்தவரும் டே டிவைன் டீமன், உனக்கு சாவு இந்த இடத்துல தான், ஹெவன்லி புத்தா பாம் ஸ்ட்ரைக்னு சொல்லி ஹீரோ பார்த்து ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் லான்ச் பண்றாரு. ஹீரோவும் அந்த அட்டாக் எல்லாம் பெருசா மதிக்கவே இல்லை. அவனும் அந்த அட்டாக் மேல எகிரி குச்சி இந்த மொட்டை மாட்டிக்கு மேல வந்து நின்னுறான். வந்தவனும் டே மொட்டை, இந்த இடத்துல சாவு போறது நாள்ல நீதான் அப்படின்னு சொல்லி அவர் அட்டாக் பண்ணா அவரும் எப்படியோ கடைசி நிமிஷத்துல அதை தடுத்துடுறாரு. இவரும் கஷ்டப்பட்டு அதை தடுத்துட்டு டேய் 2 பேரும் என்னத்துக்கிட்ட வெயிட் பண்ணுகிறீங்க, இது விட்டா நல்ல சான்ஸ் கிடைக்காது, இவனை இப்ப போட்டு பொழந்து கட்டுங்க. இவர் இப்படி சொன்ன உடனே அவங்க 2 பேருமே சும்மா சம ஸ்பீட்ல ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 3 பேருமே ஹீரோ போட்டு சும்மா பொழந்து கட்டுறானுங்க. ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து எல்லாம் ஈஸியா டாச் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி டாச் பண்றதை பார்த்து காண்டாயி மவுண்ட் வாசெட் லீடரும் பிளம் பிளாசம் ஃபிளாஷிங் ஸ்ட்ரைக்னு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் லான்ச் பண்றாரு. நாம்கும் கிளான் பேட்டரியாகும் நானும் சும்மா இல்லடா அப்படின்னு சொல்லி அவரும் தண்டர் ரோலிங் ஸ்ட்ரைக்ன்ட்டு அவரும் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் லான்ச் பண்றாரு. இவங்க 2 பேருமே ஒரே நேரத்துல அட்டாக் பண்ண உடனே ஹீரோவாலே அதுல இருந்து தப்பிக்க முடியல. பையனும் அது நடுவுல மாட்டிக்கிறான். சாதாரண அட்டாக்னா பரவாயில்ல, 2மே பவர்ஃபுல்லான அட்டாக் உடனே ஹீரோக்கே அதுல சரியான டேமேஜ் போகுது. இவனோட டேமேஜ் ஆகி அப்படியே நின்னுட்டு இருக்கும் போதே அந்த மாங்கம் இவனை இதை விட்டா நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லி செத்து தொலை அப்படின்னு சொல்லி ஹீரோ அட்டாக் பண்ணா ஹீரோவும் அப்படியே கடைசி நிமிஷத்துல அங்க இருந்து தப்பிச்சிடறான். இவன் இப்படி எகிரி மேல போனதை பார்த்து அவருக்கு சரியான ஷாக்கு. எப்படா இவ்வளவு அட்டாக்ல இருந்து எப்படி இவன் தப்பிச்சு போனான்ட்டு இவரு இப்படி ஷாக்ல இருக்கும் போதே ஹீரோவும் அவனோட மொத்த கீயும் கையில கேதர் பண்ணி இந்த மொட்டையை தரையை சேர்த்து ஒரு அடி அச்சவனும் அவர் தலையை முதுகெலும்போட உருவி கையில வச்சுனே அடுத்தது நீங்க 2 பேர் தான் அப்படின்ட்டு செம டெரரா சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவங்க 2 பேருக்குமே மரண ஷாக்கு. இவெல்லாம் மனுஷனே கிடையாது, இவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு மரண பீதியில் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவும் நான் அதெல்லாம் டைமே தரமாட்டேன்டான்ட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்கு வெறி கொண்டு வரான். அதை பார்த்துட்டு அந்த நாம்கும் கிளான் பேட்டரியாக்கு அவர் தப்பிச்சு ஓடிடுறாரு. ஆனா மவுண்ட் வாசெட் லீடரால அதுக்கு ரியாக்டே பண்ண முடியல. இவரு இப்படி ஷாக்ல நிக்கும் போதே ஹீரோவும் உன்னை இந்த இடத்துல போட்டு பொலகரண்டான்னு ஒரு அட்டாக் பண்ணா அவர் கடைசி நிமிஷத்துக்கு சென்ஸுக்கு வந்து அதை தடுத்துடுறாரு. இவர் இப்படி தடுக்கும் போதே இப்ப ஹீரோவை பத்தி ஒரு சின்னதா ஒரு பிளாஷ்பேக். இந்த டிவைன் டீமன் இவனோட பேரு ஜியாங் சியான். இவன் எப்படியாப்பட்டவனா ஒத்த கையால இந்த மொத்த சென்ட்ரல் பிளைன்ஸுமே ரத்தத்துல ஓட விட்டான். அதனால இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி 9 கிரேட் செட்ல இருக்க மொத்த மார்ஷல் மாஸ்டருமே ஒன்னா கேதர் ஆனோம். என்னதான் கேதர் ஆயிருந்தாலும் இவனோட மார்ஷல் பவர் அது அந்த எவனுக்கு ஈக்குவலான ஒண்ணு. அப்படியாப்பட்ட ஆளை எங்களால அவ்வளவு ஈஸியா தோக்கடிச்சிட முடியுமா என்ன? அதனால எங்களோட மொத்த அலைன்ஸுமே வெறும் பிளிங்க் ஆஃப் அன் ஐல கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோ பத்தி அப்படியே பயங்கரமா பில்டப் கொடுக்கும் போதே ஹீரோவும் அந்த மவுண்ட் வாசெட் லீடர் கிட்ட டே கேட்டு உன்னோட சாவு பெட்டியை ரெடி பண்ணிட்டியா? இதை கேட்டு அவரும் காண்டாயே எப்போ ரெடி பண்ணிட்டா, ஆனா அது எனக்காக இல்ல உனக்காக, இந்த செத்து தொலைன்னு சொல்லி அவரும் பிளம் பிளாசம் ரெயின் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்க மறுபடியும் யூஸ் பண்றாரு. ஹீரோவும் அந்த அட்டாக்க பார்த்துட்டு இல்ல இப்ப இல்ல அப்படின்ட்டு சின்னதா ஏதோ ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். யோசிச்சவனும் இல்ல இப்ப இந்த இடத்துல நான் செத்துற கூடாது, டீமனிக் ஸ்பிரிட் ஸ்வார்ட் ஆர்ட் 5th ஃபார்ம் பிளாக் டிராகன் எக்ஸிகியூஷன் சொல்லி அந்த வந்த பவர்ஃபுல்லான அட்டாக்கே ஹீரோ கேன்சல் பண்ணிடுறான். அந்த அட்டாக்க கேன்சல் பண்ணது இல்லாம அந்த ஒரு ஸ்ட்ரைக்லயே மவுண்ட் வாசெட் லீடர் மார்பாக்ஸ்லயே ஒரு கோடு அங்கே மவுண்ட் வாசெட் லீடர் கதையும் முடியுது. ஹீரோ அவரை போட்டு தள்ளிட்டு நின்னுட்டு இருக்கும் போதே அந்த நாம்கும் கிளான் பேட்டரியாக்கும் இதான் பக்கவான சான்ஸ்னு சொல்லி ஹீரோ அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இவர் சடனா இப்படி அட்டாக் பண்ண உடனே ஹீரோ வழியா அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியல. இப்ப இவர் யூஸ் பண்ற ஸ்வார்ட் ஆர்ட்டோட பேரு இன்ஃபினிட் எம்பரர் ஸ்வார்ட் ஆர்ட். இதை யூஸ் பண்ணி இவரும் ஹீரோ சும்மா வெறித்தனமா வெட்டிட்டு இருக்காரு. ஹீரோ வழியா அந்த ஸ்பீடுக்கு ரியாக்ட் பண்ண முடியல. ஹீரோவோ அதுல வெட்டு வாங்கினே மனசுக்குள்ளேயே இவன் வெட்டுறது என்னடா இந்த அளவுக்கு கொடூரமா வலிக்குது, சரி வலிய மூஞ்சில காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனும் அந்த நாம்கும் கிளான் பேட்டரியா கிட்ட போயிட்டு நீ பண்ற அட்டாக்லாம் எனக்கு கிச்சலகா முட்டுற மாதிரி இது. இவன் இப்படி
சொன்ன உடனே அவருக்கு சரியான ஷாக்கு. என்னடா இந்த அட்டாக்கே இவன் எப்படி சொல்லிட்டான் அப்படின்ட்டு. இவர் இப்படி ஷாக்ல நிக்கும் போதே இதான்டா எனக்கு கெச்ச சான்ஸ்ன்ட்டு ஸ்வாட்ல இவனோட மொத்த கீயும் கேதர் பண்ணி இனோ காமி காகுரா அப்படின்ற மாதிரி டாஞ்சிரோ மாதிரி ஒரு வெட்டு. ஆனா ஒரு கடைசி நிமிஷத்துல அந்த இடத்துல இருந்து எகிரி தப்பிச்சிடுறாரு. என்னதான் தப்பிச்சாலும் தலைவனுக்கு மூக்குல ஒரு வெட்டு, விரல் எல்லாம் துண்டா போயிடுது. அந்த பேட்ரியாக்கும் இதுக்கப்புறம் இவன் பக்கத்துல இருந்தா நம்மளுக்கு தான் சூப்புன்ட்டு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்துடுறாரு. வரும்போதே இவரும் இந்த ஜியாங் இவன் உண்மையாலே ஒரு டீமன் தான், இவனெல்லாம் விட்டு வச்சா இந்த மொத்த பூமிக்குமே ஆபத்து, இவனை இந்த இடத்துல போட்டு தரணும்னு சொல்லிட்டு இவரும் சும்மா செம்ம ஸ்பீட்ல ஹீரோ அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஹீரோவால கிட்டத்தட்ட அந்த ஸ்பீடுக்கு ரியாக்டே பண்ண முடியல. இவர் எங்க வராருன்ற விஷயமே ஹீரோக்கு தெரியல. ஆனா கடைசி நேரத்துல இவர் பின்னாடி தான் வராரு அப்படின்ற விஷயத்தை ஹீரோ சென்ஸ் பண்ணிடுறான். என்னதான் சென்ஸ் பண்ணாலும் ஹீரோவால அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியல. இவன் இப்படி சில மாதிரி நின்னுட்டு இருக்கும் போதே அந்த பேட்ரியாக்கும் அவரோட மொத்த கீயுமே அந்த ஸ்வாட்ல இன்ஃபியூஸ் பண்ணி ஹீரோட முதுகுலயே வந்து ஒரு சொருவு, முதுகுல கத்திய சொருவி ஹார்ட்ல குத்தி ஃப்ரண்ட் சைட்ல எடுத்துறாரு. சொருவன இவரும் நீ எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதா, செத்து தொலை அப்படின்ட்டு வில்லத்தனமா சிரிச்சுனுக்கிறாரு கேக்க பக்கன்னு. ஹீரோவும் மறுபடியும் ஏதோ ஒரு சின்னதா பிளாஷ்பேக் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல இது இப்ப நடக்கூடாது அப்படின்ட்டு நினைச்சவனும் அந்த நாம்குங் கிளான் பேட்ரியாக்க பார்த்து சரி இதை முடிச்சிடலாம். ஹார்ட்ல குத்ததுக்கு அப்புறமும் இவன் எப்படிடா பேசுறான்ட்டு இவருக்கு சரியான ஷாக்கு. என்னடா சொல்ற அப்படின்ட்டு இவரு இப்படி புரியாம நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோவும் என்ன சாவடிக்கணும் தானே ஆசைப்பட்டேன், நான் சாவணும் தானே ஆசைப்பட்டேன், வா இதை இந்த இடத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவனும் அவனோட ஸ்வாட்ல கீ எல்லாம் கேதர் பண்ணி ஹீரோ அவன் ஆட்லயே அந்த கத்தி எடுத்து சொருவிப்பானா. நான் பார்த்தா இவனோட நெஞ்சில சொருவி அந்த நாம்குங் கிளான் பேட்ரியாக்கோட நெஞ்சில சொருவிடுறான் பின்னாடி சைடு எடுத்து. அவர் உடம்புல அந்த டீமனிக் எனர்ஜி போன உடனே அவராலே அதை தாங்க முடியல. அவருக்கு சரியான ஷாக்கு. இவனோட ஹார்ட்ல சொருவியே இப்படி அட்டாக் பண்ணுகிறான், சரியான பைத்தியமா இருப்பான் போல இது அப்படின்னு சொல்லி அவரும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்ட்டு எகிரி செதறாரு அவரு. ஆனா ஹீரோவும் நான் இதுக்காக தான்டா காத்து நின்றேன் அப்படின்னு சொல்லி அவன் ஹார்ட்ல இருந்து அந்த ஸ்வாடை எடுத்து அதுல மறுபடியும் அவனோட டீமனிக்கு இன்ஃபியூஸ் பண்ணி அவர் தலையை சேர்த்து ஒரு வெட்டு. அவ்வளவுதான், அவரோட கதையும் இங்கே முடியுது. அவரும் அப்படியே சாகும் போதே ஹீரோவை பார்த்து எனக்கு நல்லா தெரியும் நான் அவனோட ஹார்ட்ல தான் என்னோட ஸ்வாட சொருவன, அப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்னா இவனுங்க எல்லாருமே சொல்ற மாதிரி இவன் ஹியூமனோட லெவல் எல்லாம் எப்பயோ சர்பாஸ் பண்ணிட்டான் போலயே, அப்ப உண்மையாலே இவன் இந்த ஊர் சொல்ற மாதிரி ஒரு டிவைன் டீமன் தான் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த இடத்துல செத்துறாரு. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா ஹீரோவும் அந்த பேட்டில் ஃபீல்ட் நடுவுல நின்னுட்டு இப்ப இந்த 9 கிரேட் செட்டுமே அழிஞ்சிருச்சு, யோன்வா சியோக் யங் உங்களுக்கு இது போதும் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஆரம்பத்துல இருந்தே இந்த 3 பேரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான் இந்த சண்டைக்கு நடுவுல. இவன் இப்படி யோசிக்கும் போது எதுக்கு ஹீரோ இவ்வளவு பெரிய சண்டையை போட்டான், எதுக்கு இந்த மொத்த சென்ட்ரல் பிளைன்ஸுமே ரத்தத்துல ஓட விட்டான், உண்மையாலே ஹீரோ யாரு அப்படின்ற மொத்த கதையுமே இப்பதான் சொல்றானுங்க. என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன பையனை 3 பேர் சேர்ந்து சும்மா அடிச்சு பொழுது எடுக்கிறானுங்க. எல்லாம் என்ன நினைப்பீங்க, அடி வாங்குறவன் தான் நம்ம ஹீரோவா இருப்பான்னு நினைப்பீங்க. ஆனா கதையில இங்கதான் ஒரு ட்விஸ்ட், அடிக்கிறவனே நம்ம ஹீரோ தான். இவனும் அவனை போட்டு அடிச்சு பொழக்கும் போதே ஒரு கை வந்து ஹீரோ பிடிச்சி தூக்குது. இவர் யாருன்னா இவர் தான் ஹீரோவோட மாஸ்டர். அவரும் பரவாயில்ல தம்பி நல்லா சண்டை போடுறிய, இவர் இப்படி சொல்லும் போதே ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு நான் சாவறதுனால நான் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையுமே என் கண்ணு முன்னாடி இப்ப பிளாஷ்பேக்கா வந்து போது போல. அண்ட் அதுவும் இல்லாம என்னோட மாஸ்டரோட இந்த முகத்தை பார்த்து பல வருஷம் ஆகுது. சொல்ல போனா இந்த இடத்துல இருந்து தான் என்னோட முறிம் வாழ்க்கையே ஆரம்பிச்சது. ஆமா இந்த முறிம் வாழ்க்கை இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா நான் உயிர் வாழ்றதுக்கு டெய்லியும் சண்டை போடணும், எனக்கு வீடுன்னு ஒரு இடம் இல்லாததுனால நான் இந்த உலகம் ஃபுல்லா சுத்தி வந்தேன், அதுவும் என் கையில இருக்க இந்த சிங்கிள் ஸ்வாட நம்பி. சொல்ல போனா என் வாழ்க்கையில நான் அடுத்த நாளை பாக்குறதுக்கு இன்னைக்கு கண்டிப்பா நான் ஒருத்தனை கொன்னே ஆகணும், இல்லனா அவன் என்ன சாவடிச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை மீனிங்லெஸ்ஸா போட்டு தள்ளி இருக்கேன். அப்படி அவனுங்களை சாவடிக்கும் போது தான் என் மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வந்தது, இந்த ஹியூமன் லைஃபுக்கு மீனிங்னு எதனா ஒரு விஷயம் இருக்கா. ஹீரோ யோசிக்கும் போதே அப்படியே கட் பண்ணா ஏதோ ஒரு பொண்ணோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நானும் உங்களை மாதிரி தான் டெய்லியும் மார்க்கெட்ல ஆர்கியூ பண்ற பீப்புள் கூட சண்டை போட வேண்டியதா இருக்கும். ஆனா இந்த உலகத்துல நீங்க ரொம்ப நாள் வாழணும்னா உங்களை சுத்தி இருக்க எல்லாரையுமே நீங்க எளிமையா தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். அண்ட் அதுவும் இல்லாம நான் என்னதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் என்னோட 2 சிப்ளிங்ஸுமே சரி நான் கொடுக்குற சாப்பாட்டுல உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனே இல்ல, அதுல எதனா ஒரு குறை சொல்லிட்டே இருக்கிறது. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு செம காண்டாகும். என்னதான் எனக்கு கோவம் வந்தாலும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறதே அவங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா இந்த உலகத்துல எனக்கு மோஸ்ட் ப்ரெஷியஸான 2 பேர்னா அது இவங்க மட்டும்தான். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா எங்க அப்பா அம்மா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆயிட்டேன். எனக்கு அடுத்தது என்ன பண்றதுனே தெரியல. அப்படி இருக்கும் போது என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தது இவங்க 2 பேர் தான். அந்த மாதிரி நீங்களும் உங்க லைஃப்ல ஒரு அர்த்தத்தை தேடினா என்ன அப்படின்ட்டு இவ்வளவு சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கா. அப்படியே அந்த இடத்துல சீனா கட் பண்ணா ஹீரோ உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்கான். நான் பார்த்தா நடந்த ஏதோ ஒரு பேட்டில்ல இவங்க 3 பேருமே ஏதோ ஒரு செட்டோ கிளானோ சேர்ந்து சாவடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் ஹீரோ உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்கான். அவனும் நான் உன் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன், நான் உங்க கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன், என்னோட லைஃப்ல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மத்தவங்களை சாவடிக்கிறது மட்டும்தான். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஆளுக்கு வாழ்றதுக்கு ஒரு ரீசனை கொடுத்தது நீ, நான் உன் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். சோ அதனால இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்துக்கு நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சிருந்த கத்திய மறுபடியும் ரிவெஞ்சுக்காக கையில எடுக்கிறான். ஹீரோவோட வாழ்க்கையும் பல பேர் கூட சண்டை போட்டு அப்படியே உருண்டு போகுது. ஹீரோ என்னதான் நிறைய பேர் கூட சண்டை போட்டு இருந்தாலும் ஹீரோ
ஹீரோவால மறுபடியும் அவனோட லைஃபுக்கு மீனிங்ன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடியல. இவனும் இதெல்லாம் யோசிச்சு நின்னுட்டு இருக்கும் போதே இப்ப அப்படியே கட் பண்ணி மறுபடியும் பிரசன்ட்ல காட்டுறானுங்க. இப்ப அந்த பேட்டில் ஃபீல்ட்ல சண்டை போட்டுட்டு இருந்த ஹீரோவும் அவனும் மறுபடியும் கடைசியா அந்த பொண்ணு முகத்தை மறுபடியும் ஒரு தடவை யோசிச்சு பாக்குறான். யோசிச்ச உடனே கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிக்கிறான். என்னன்னா ஆரம்பத்துல இருந்தே இவனோட லைஃபுக்கான மீனிங் அது இவன் முன்னாடி தான் இருந்திருக்கு. ஹீரோ தான் அந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணாம போயிட்டு இருக்கான். ஹீரோ மட்டும் இவங்க கூடயே இருந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தா இவங்க யாருமே செத்துருக்க மாட்டாங்க. இவனும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். இதை நினைச்சுதான் இவனும் கண்ணீர் விட்டு கதறுனுகிறான். இதெல்லாம் யோசிச்சு அழுத ஹீரோவும் 15 வருஷமா நான் இந்த ரத்த ஊர்ன பாதையில நடந்துட்டு இருக்கேன். இதுல என்னோட ஸ்வாடு டல்லாச்சு, என் உடம்புல ஏகப்பட்ட காயம் உருவாச்சு. ஆனா நான் இதெல்லாம் பண்ணதுக்கு ஒரே ரீசன் என்னோட ரிவெஞ்சை நான் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக மட்டும்தான். அண்ட் இப்ப என்னோட ரிவெஞ்சை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். அதனால இதுக்கப்புறமும் என்னோட கையில இந்த ஸ்வாடு தேவையில்ல. அண்ட் இந்த பூமிக்கு இதுக்கப்புறமும் இந்த டிவைன் டீமன் நான் தேவையில்ல. அதனால நான் உன்னை தேடி வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அந்த இடத்துல செத்துறான். அப்படியே கட் பண்ணா செத்த ஹீரோவோட மைண்ட்லயும் ஏதோ ஒரு வாய்ஸ், என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க, வெறும் ஒரு சில காயினுக்காக எங்க கிளானோட மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படியே உனக்கு தூக்கி குத்துருவோம்னு நினைச்சியா? இதை கேட்டு ஹீரோக்கு சரியான காண்டு. செத்ததுக்கு அப்புறமாச்சு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா என்னடா இங்க கத்தினே இருக்கானுங்க. ஒருவேளை நான் நரகத்துக்கு வந்துட்டனோ? ஆமா, இவ்வளவு பேரை ரத்த வெள்ளத்துல ஓட விட்டு பின்ன சொர்க்கத்துக்கு அனுப்புவானுங்க அப்படின்ட்டு இவனும் கண்ணு திறந்து பார்த்தா இவன் முன்னாடி ஏதோ ஒரு பொம்பளை நின்னுட்டு இருக்கா. அவளும் உங்க அண்ணனுக்கு நடந்த ஆக்சிடென்டால கண்டிப்பா உங்க அண்ணனால உங்க கிளானோட மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்க முடியாது. அப்படி இருக்கும் போது உங்க ஃபிளேமோவா கிளானோட சீக்ரெட் மார்ஷல் ஆர்ட்ஸ் என்னோட பையன் கத்துக்கிட்டா என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஏதோ ஒரு லேடி பேசிட்டு இருக்கா. சம்பந்தமே இல்லாம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான்டா நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம இந்த இடத்த பார்த்தாலே தெரியுது இது ஒன்னும் நரக மாதிரி தெரியலையே, நம்ம மாத்தி வேற எதனா ட்ரெயின் பிடிச்சி வேற இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்ட்டு இவனும் திருப்புருன்னு முடிச்சுனுங்கிறான். இந்த சீனை பார்த்த உடனே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா கைஸ், இது ஒரு ரீஇன்கார்னேட்டட் மான்வா. அண்ட் பேட்டில் ஃபீல்ட்ல செத்த நம்ம ஹீரோவும் இப்ப வேற ஒரு பையன் உடம்புல ரீஇன்கார்னேட் ஆயிட்டான். அதனாலதான் ஹீரோக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி நிக்கும் போதே சைட்ல இருந்து ஒரு குட்டி பொண்ணோ முடியவே முடியாது, எங்க அண்ணன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அண்ட் அதுவும் இல்லாம உங்களை மாதிரி வெளி ஆளுக்கெல்லாம் எங்க கிளானோட மார்ஷல் ஆர்ட்ஸ் அவ்வளவு ஈஸியா தூக்கி குடுத்துருவோம்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாத்துக்கும் மேல நீங்க எங்க ஃபேமிலியோட டைரக்ட் பிளட் லைனே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி ஈவன் எங்க அண்ணனால மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்க முடியலனாலுமே இது எங்க தாத்தாவோட மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் இந்த ஃபிளேமோவா கிளானோட மார்ஷல் ஆர்ட்ஸ் அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுக்கு எங்களால தர முடியாது அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணு சும்மா உணர்ச்சி பொங்க பேசிட்டு இருக்கா. ஹீரோவும் யார் அது உணர்ச்சி பொங்க பேசுறான்னு திரும்பி பார்த்தா ஒரு குட்டி பையனும் பொண்ணும் நின்னுட்டு இருக்காங்க. இவங்கள பார்க்கும் போது ஹீரோக்கும் பாஸ்ட்ல இருந்த அவனோட லவ்வரோட தம்பி தங்கச்சிங்க தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. இவன் இதெல்லாம் யோசிச்சு நின்னுட்டு இருக்கும் போதே அந்த லேடியோட பையனும் வில்லத்தனமா சிரிச்சுட்டு, எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த விஷயம் எல்லாம் எப்படி முடியாதுன்னு, அதனால்தான் உங்களுக்காக நான் ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கேன். நான் கேள்விப்பட்டேன் உங்க ஃபேமிலி அது சோத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுதாமே, அதனால நம்ம ஏன் ஒரு பெட்டு வச்சு கூடாது, நான் என்கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் பெட்டு வைக்கிறேன். அண்ட் நீ ஹுவா மியூஜின் கைஸ், இப்பதான் இந்த பையனோட பேரே சொல்றானுங்க. அதான் ஹீரோ இப்போ ஒரு உடம்புல இருக்கான்ல அந்த பையனோட பேரு. அப்புறம் நீ ஹுவா மியூஜின், நீ ஏன் உங்க கிளானோட மொத்த மார்ஷல் ஆர்ட் லெகசியுமே பெட்டு வைக்க கூடாது, நம்ம ரெண்டு பேருமே இதுக்காக சண்டை போடலாம், ஒரு டூவல் வச்சுக்கலாம், ஜெயிக்கிறவன் தோக்குறவன் கிட்ட இருக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம், என்ன சொல்ற? இதை கேட்டு ஹீரோ சைலண்டா நின்னுட்டு இருக்கான். ஹீரோவோட தம்பிய தங்கச்சியும் இவங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் ஹீரோட தம்பி தங்கச்சின்னு வச்சுப்போம். என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கீங்க, எங்க அண்ணனுக்கு இருக்க மேட்னஸ் பிரச்சனையால அவனால மார்ஷல் ஆர்ட்டே ட்ரைனிங் பண்ண முடியாது. ஆமா அண்ட் அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஆபீஸான ட்ரிக்குலாம் நாங்க அவ்வளவு ஈஸியா விழுந்துருவோம் நினைக்கிறியா அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சும்மா உணர்ச்சி பொங்க அவங்க கிட்ட ஆரம்பத்துல இருந்து இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அமைதியா தான் நின்னுட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு ஹீரோவும் காண்டாயிட்டு போதும் ரொம்ப சத்தமா இருக்கு. இவனும் அவங்க ரெண்டு பேரும் ஆஃப் பண்ணிட்டு எதிரில் நிக்கிறவனை பார்த்து, டேய் இந்த ஹுவா மியூஜின் சொல்றிய யாரா அவன்? அண்ட் அதுவும் இல்லாம நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஹுவா மியூஜின் கிடையாது. நான் யார் தெரியுமா? என் பேரை கேட்டாலே மொத்த படைய நடுங்கொண்டா. என்னோட பேர் தான் டிவைன் டீமன் ஜியாங் அப்படின்ட்டு ஹீரோவும் சும்மா பயங்கர பில்டப்பா சொல்றான். அப்படியே கட் பண்ணா எதிரில இருக்கிறவனும் எதே என்ன பேர் சொன்னா யார் நீ? நான் சொன்னது உனக்கு கேட்கலையாடா? இந்த உலகம் என் மேல இருக்கிற பயத்துல அந்த உலகமே எனக்கு கொடுத்த பேர் தான்டா டிவைன் டீமன். இதே டிவைன் டீமனா? எனக்கு தெரிஞ்சு நீ நேத்து நைட் அடிச்ச கட்டிங் உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுவும் இல்லாம இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாத, சத்தியமா எனக்கு சிரிப்பு வரவே இல்லை அப்படின்ட்டு இவனும் ஹீரோ போட்டு சும்மா பங்கமா கலாய்ச்சுனுறான். இவ்வளவு நெக்கலா பேசிட்டு இருக்கானே இவன் யாருன்னா சியோங் வா மர்ச்சன்ட் குரூப்போட ரெண்டாவது பையன் சியோங் டூபோ. நம்ம டூபோனே வச்சுப்போம், நம்மளுக்கு அதான் ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஹீரோ இப்படி சம்பந்தமே இல்லாம என்னமோ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கானே ஹீரோட தம்பியும் தங்கச்சியும், ஆஹா இவனுக்கு பைத்தியம் முத்திச்சு போல இது, மறுபடியும் ஏதோ தற்குறி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான்ட்டு அவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க இப்படி ஒரே கூத்தா போயிட்டு இருக்கும் போதே ரொம்ப நேரம் அமைதியா அந்த லேடியும், எனக்கு தெரிஞ்சு உன்னோட மேட்னஸ் அது போக ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கிளானோட எல்டஸ்ட் சன்னோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கிறத பார்த்தாலே தெரியுது. உங்க ஃபிளேமோவா கிளானோட விதி அது எப்பவும் முடிவாயிருச்சு. அதனால நல்லா ஒரு தடவை யோசிச்சு பாத்துக்குங்க. இதை விட நல்ல ஆஃபர் இந்த உலகத்துல உங்களுக்கு எவனுமே தரமாட்டான். இவ யாருன்னா ஆல்ரெடி கெஸ்
பண்ணிருப்பீங்க, அந்த டூபோட அம்மானா இவதான் அந்த மர்ச்சன்ட் குரூப்போட பாஸ். இவ்வளவு நடந்துமே ஹீரோ அமைதியா இருக்கிறத பாத்துட்டு இவ்வளவு அப்படின்னா சரி, உன்னோட அமைதியே இந்த டூவலுக்கான அக்செப்டா நாங்க ஏத்துக்கிறோம். சோ அதனால இன்னும் 2 மாசம் கழிச்சு இதே தேதியில பியாங்கோ பெவிலியான்ல உனக்கும் என் பையனுக்கும் சண்டை அப்படின்னு சொல்லி அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறா. போகும்போதே இந்த டூபோவும், தம்பி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 2 மார்ஷல் ஆர்ட் நடுவுல ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். ப்ராமிஸ பிரேக் பண்ணா அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்சஸ் எல்லாம் நீ தான் ஃபேஸ் பண்ணும், புரிஞ்சுதா? டிவைன் டீமன் அப்படின்ட்டு இவனும் ஹீரோ பார்த்து கலாச்சி சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோ இங்க உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த தற்கொலைங்களுக்கு தான் ஹீரோ யாருன்னே தெரியல உண்மையிலே. இவனுங்களாம் இப்படி போன உடனே ஹீரோவோட தம்பியும் அவனுக்கு மனசுல என்னதான் நினைச்சுனுங்கிறானுங்க, அவனுங்களாம் வந்தானுங்க இன்னைக்கு சண்டை வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பண்ணு போயினுங்கிறானுங்க அப்படின்ட்டு இவனும் உணர்ச்சி பொங்க பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசும்போதே ஹீரோவோட தங்கச்சியும், அண்ணா நீங்க உங்க லைஃப்ல இது வரைக்கும் உங்க ஸ்வாட எடுத்து ஸ்விங் பண்ணதே இல்ல, அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பாவமா கேக்குறா. இவன் அப்படி கேட்ட உடனே ஹீரோவும், நம்ம குட்டி பொண்ணு நீ இப்ப என்ன பத்தியா பேசிட்டு இருக்க, எது என் லைஃப்ல நான் இது வரைக்கும் ஸ்வாடே ஸ்விங் பண்ணது இல்லையா? இதை கேட்டாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. அண்ட் அதுவும் இல்லாம இப்ப மிரட்டிட்டு போறானுங்களே அந்த குழந்தை பசங்க, அவனுங்களை அடிக்கிறதுக்கு எனக்கு ஸ்வாடே தேவையில்ல, என்னோட கீயை நான் வெளியே விட்டாலே அந்த பயத்திலே அவனுக்கு செத்துருவானுங்க அப்படின்ட்டு ஹீரோவும் அவனோட கீயை சென்ஸ் பண்ணா ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. என்னடா என் வயித்துல ஒண்ணுமே காணோம், இங்கதானே கீ எனர்ஜி இருக்கணும், சரி நம்ம தான் தப்பா சென்ஸ் பண்ணிருப்போம், மறுபடியும் சென்ஸ் பண்ணலாம்னு பார்த்தா தலைவனுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. அட்டம் கொய்யால என்னடா இந்த உடம்புல எந்த ஒரு இன்னர் எனர்ஜியுமே இல்ல. கைஸ் இந்த இன்னர் எனர்ஜி, கீ எனர்ஜி, கியூ எனர்ஜி எல்லாமே ஒண்ணுதான். ஒரு மான்வால ஒரு மாதிரி சொல்லி இருப்பானுங்க. இதுல இன்னர் எனர்ஜின்னு சொல்லி இருப்பாங்க. நான் ஒரு சில தடவை கீ எனர்ஜின்னுவேன், இன்னர் எனர்ஜின்னுவேன், ரெண்டுமே ஒண்ணுதான், அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்புறம் இந்த உடம்புக்கு என்னதான்டா பிரச்சனை, இது ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கு? இந்த உடம்பு இருக்க கண்டிஷனை பார்த்தாலே தெரியுது இவன் லைஃப்ல இது வரைக்கும் அவன் ஸ்வாட கையில கூட தொட்டு இருக்க மாட்டான் போல அப்படின்ட்டு ஹீரோவோ உணர்ச்சி பொங்க அவனுக்கு ஒண்ணுமே புரியல இங்க என்ன நடக்குதுன்னு கத்திட்டு இருக்கான் அவன். இவன் இப்படி கத்திட்டு இருக்கும் போதே அந்த குட்டி பொண்ணும், போதும் நிறுத்துங்க அண்ணா, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு உங்க சென்ஸுக்கு வாங்க. ஈவன் நீங்க என்னதான் மேட்னஸ் ஸ்டேட்ல இருந்தாலும் எப்படி அந்த மாதிரி ஒரு முட்டாத்தனமான ஆளுங்க முட்டாத்தனமா கேள்வி கேட்டா இப்படி முட்டாத்தனமா நின்னுட்டு இருக்கீங்களே அமைதியா, அதெல்லாம் முடியாது, சண்டெல்லாம் போட முடியாதுன்னு வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே. இவன் இப்படி ஹீரோவை முட்டாள்னு ஹீரோட தம்பியும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அண்ணனே முட்டாள்னு சொல்லி இருப்ப, மரியாதையா அவர்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணு, முடியவே முடியாது அப்படின்ட்டு இவ்வளவு கண்ணீர் மழுக அழுதுட்டு எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம், அப்பா அம்மா செத்ததுக்கு ஒரே காரணம் நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இவ்வளவு அழுதுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறா. ஹீரோக்கும் சரி ஹீரோட தம்பிக்கும் சரி என்ன சொல்றதுனே தெரியல. ஹீரோக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல பையனுக்கு. இவன் அப்படியே திருத்தணும் மூச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோட தம்பியும், உங்களுக்கு வேணா இந்த விஷயம் ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவ அப்பப்ப இப்படிதான், அவ முன்னாடி யாரு இருக்கான்ற விஷயத்தையே யோசிக்க மாட்டான், அவ மனசுல தோன்றதை திட்டிட்டு அவன் போயிடுவா. சோ அதனால தயவு செஞ்சு அவன் மேல கோவப்படாம அவளை புரிஞ்சுக்கோங்க. இவன் அப்படி சொன்ன உடனே ஹீரோவோ, ஓ அப்படியா சரி சரி. ஹீரோ அப்படி கேர்லெஸ்ஸா பதில் சொன்ன உடனே அவனும் சரி இதுக்கப்புறம் இந்த ஆளுகையில எதுவும் பேச முடியாது, சரி தல நானும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவனும் அங்க வந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோட தம்பியும் அங்க வந்து கிளம்பினோடனே ஹீரோவும் தனியா நின்னுட்டு, ஒரு சின்ன பொண்ணு கூட என்ன ஒரு பைத்தியக்கார மாதிரி ட்ரீட் பண்றா, இங்க என்னதான் நடக்குதுன்னே புரியல, அண்ட் அதுவும் இல்லாம நான் எங்க தாண்டா இருக்கேன் அப்படின்ட்டு இவனும் திருன்னு முழிச்சுட்டு, சரி இந்த இடத்த சுத்தி பார்த்தா எதனா ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லி அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பாக்குறான். ஆனா என்னதான் சுத்தி பார்த்தாலும் தலைவனுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே வரல. இவனும் ஏதோ ஒரு கல்லு மாதிரி இருக்குது, அது முன்னாடி போய் நின்னு எனக்கு தெளிவா ஞாபகம் இருக்கு, என் கையால அந்த நாம்கூம் கிளான் பேட்ரியாக்கோட தலையை வெட்டினேன், இப்ப கூட என்னால அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ண முடியுது, அண்ட் அதுவும் இல்லாம அவன் என்னோட ஹார்ட்ல அவனோட ஸ்வாட பியர்ஸ் பண்ணான், ஈவன் இப்ப கூட என்னால ஒழுங்கா மூச்சு விட முடியல. அதை நினைக்கும் போது நான் இவ்வளோத்தையும் பண்ணதுக்கான ஒரே ரீசன் என்னோட ரிவெஞ்சை நான் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக மட்டும்தான். அப்படி என்னோட ரிவெஞ்சை நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா இப்ப நான் இந்த இடத்துல பீஸ்ஃபுல்லா கண்ணு மூடிதானே இருந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது நான் ஏன்டா இப்படி யாருன்னே தெரியாத ஒருத்தனோட உடம்புல இருக்கேன், இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ட் அதுவும் இல்லாம அந்த 2 சின்ன பசங்க அவங்கள பார்க்கும் போது எனக்கு ஏன் என் எக்ஸோட தம்பி தங்கச்சியை பாக்குற மாதிரி இருக்கு. இதுலயும் அந்த சின்ன பொண்ணு என்ன பார்த்து ஒரு பைத்தியக்காரன் சொன்னா, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, நான் எங்க தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, பைத்தியம் முடிச்ச மாதிரி முட்டி போட்டு கத்திட்டு இருக்கான். இவன் இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போதே தூரத்துல இருந்து ஒருத்தன் ஐயா அப்படின்னு கத்திட்டே ஓடியாரான். வந்தவனும், உங்க உடம்பு இவ்வளவு மோசமா இருக்கு, இந்த மாதிரியான நேரத்துல எங்க வெளியே போறீங்க, அண்ட் உங்களுக்கு கொஞ்சமாச்சு ஐடியா இருக்கா நான் உங்களை பத்தி எவ்வளவு கவலைப்பட்டிருப்பேன்னு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட அப்படியே ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்கான். இவனை பார்த்து ஹீரோவும் டெரரா மூஞ்சி வச்சுனே, டேய் யாரா நீ, அண்ட் அதுவும் இல்லாம நீ பேசத பார்த்தா என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் போலியே. ஹீரோ அப்படி கேட்டோடனே அவன் பெருசாலாம் எதுவுமே ஷாக் ஆகல. அவனும், உங்களோட பைத்தியக்காரத்தனம் மறுபடியும் உங்களுக்கு முத்திருச்சா, சரி ஓகே மறுபடியும் நான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இவன் யாருன்னா இவன் தான் ஹீரோவோட பர்சனல் சர்வெண்ட். அதான் ஹீரோனா நம்ம ஹீரோ இல்ல, அந்த இது முன்னாடி இருந்திருப்பான்ல அந்த பையனோட பர்சனல் சர்வெண்ட். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட சர்வெண்ட். இவனும் ஹூஆ மியூஜின் ஒரு காலத்துல அவர் பயங்கர டேலண்டான ஒரு ஆளா இருந்தாரு. அவரோட டேலண்ட் அது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஏகப்பட்ட ஆர்த்தடாக்ஸ் செட்டு அவங்க கிளானோட டிசிப்ளின் இவர் மாறணும்னு சொல்லி வந்து கேட்டாங்க. அண்டு அவரோட 23வது வயசுல அவர் இந்த கிளானோட பேட்ரியாகவும் மாறினாரு. அவர் யாருன்னா, தல அது நீதான் தல, இது வரைக்கும் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட 6205 தடவை சொல்லியிருக்கேன். இதை கேட்டு ஹீரோக்கு ஷாக்கு, ஓ அப்படியா, சரி நீ சொல்ற அளவுக்கு நான் கிரேட்
கிரேட்டான ஒரு ஆளா இருந்தா என்னோட எனர்ஜி கோர் அது ஏன்டா இந்த நிலைமையில இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம இந்த மேட்னஸ் அப்படின்னா என்ன, அண்ட் இங்க இருக்க எல்லாருமே என்ன ஒரு பைத்தியக்கார மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாலே இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு. இதை கேட்ட அவனுக்கு என்ன சொல்றதே தெரியல. அது வந்து அப்படின்னும் போது ஹீரோவும் நடா வாயில டைப் வச்சுனுக்கிற, நான் டைப் ரைட்டர் அப்புறமா வாங்கி தரேன், என்ன நடந்தது சொல்லு. இவன் இப்படி கேட்கும் போதே உண்மையிலே இவனுக்கு என்னதான் ஆச்சு, ஹீரோ இப்ப இருக்க உடம்பு ஏன் இந்த நிலைமையில இருக்குன்ற பிளாஷ்பேக்கே இப்பதான் சொல்றானுங்க. பிளாஷ்பேக் உள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப ஹீரோ இருக்கிற உடம்புக்கு நம்ம ஒரு பேர் வச்சுப்போம். இவன் பேர் வந்து ஹுவா மியூஜின், நம்ம வந்து ஹுவான்னு வச்சுப்போம். இப்ப பிளாஷ்பேக் உள்ள போலாம். 17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹுவா பையனும் இன்னைக்கு நம்மளோட இன்னர் எனர்ஜியை யூஸ் பண்ணாம ஃபேரா டூவல் பண்ணலாம். என்ன சொல்ற டூபோ? கைஸ், இந்த டூபோ யாருன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட நிக்கல வாடா சண்டை செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பான்ல, அவன் தான். இந்த சண்டை நடக்கும் போது இந்த ஹுவா பையனுக்கு 6 வயசு, இந்த டூபோக்கு 9 வயசு. இதை கேட்ட அந்த டூபோவும் இன்னர் எனர்ஜி இல்லாம தானே, அதுவும் ஃபேரா சண்டை போடணுமா, போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேருமே சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. நான் கூட சின்ன பசங்க சும்மா குழந்தை மாதிரி விளையாடுவானுங்க பார்த்தா சும்மா சண்டை வெறித்தனமா போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு இப்படி சண்டை போடும் போதே ஹீரோவோட சர்வன்ட்டோ அப்படியே பேக்ரவுண்ட்ல என்ன நடந்ததுன்ற விஷயத்த சொல்றான். உங்க 2 பேர்ல யார் இந்த டூவலுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணதுன்னு தெரியல. ஆனா இந்த சண்டை நடக்கும் போது 2 ஃபேமிலிஸ் அந்த எல்டருமே அந்த இடத்துல இல்ல. அண்ட் அதுவும் இல்லாம நீங்க 2 பேருமே பயங்கர ஃபியர்ஸா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும் போதே இவனுக்கு 2 பேரும் சும்மா வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க அந்த இடத்துல. சொல்ல போனா அந்த டூபோன்றவன் வந்து அந்த ஹுவா பையனை ஓவர் பவர் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த ஹுவா பையனும் இந்த டூபோ கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்தான், பரவாயில்ல பயங்கரமா சண்டை போடுறானே அப்படின்னு சொல்லி இவனுங்களும் சும்மா வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு சண்டை போடும் போதே நடுவுல அந்த டூபோ பையனும் இந்த ஆர்த்தடாக்ஸ் செட்டுல சொல்ற மாதிரி உண்மையாலே நீ ஜீனியஸான ஒரு ஆள் தான், ஏன்னா இந்த வயசுலயே உன்னோட ஸ்கில் அது ஏன் ஈக்குவலா இருக்கு. இவன் இப்படி சொன்ன உடனே அவனுக்கு என்னன்னு ஒண்ணுமே புரியல. எதுக்குடா இவன் சண்டைக்கு நடுவுல பேசிட்டு இருக்கான்ட்டு இவன் இப்படி ஷாக்ல இருக்கும் போதே உன்ன மாதிரி ஜீனியஸான ஆள்லாம் நான் இருக்கும் போது என் கூட இருக்கவே கூடாது, அதனால நீ இந்த இடத்துல செத்து தொலைடா முட்டா பீஸ் அப்படின்னு சொல்லி இவனும் அவனை மூஞ்ச சேர்த்து ஒரு குத்து அடிச்சடியில அவன் ஒரு 4 பெல்ட் அடிச்சுன்னு பின்னாடி போய் விழுறான். விழுந்தவனும் தட்டு தடுமாறி ஏந்து டே டூபோ நம்ம இன்னர் எனர்ஜி யூஸ் பண்ணாம தான்டா சண்டை போடணும்னு சொன்னேன், அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு 7 wound ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ண. இதை கேட்ட அவனும் நெக்கலா டே ஹுவா மியூஜின் நீ இன்னமும் என்ன உன் ஃப்ரெண்டா நினைச்சுதான் பேசிட்டு இருக்கியா, அங்கதான்டா நீ ஒரு தப்பு பண்ற. அண்ட் நீ பார்த்த மார்ஷல் ஆர்ட்ஸ் அது கரெக்ட் தான், இது காங்டாங் செட்ல பாஸ் டவுன் பண்ற 7 wound ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக், இப்ப அதை தான் நான் உன் மேல யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஆஃப்டர் எஃபெக்ட் அது ரொம்பவே மோசமா இருக்குமா. கேட்கும் போது எனக்கும் லைட்டா டவுட்டா தான் இருந்தது. அதனால தான் நான் அதை ரீசெண்டா ஒருத்தர் மேல செக் பண்ணி பார்த்தேன். அது யாருன்னா என்னோட சீனியர் பிரதர் என்கிட்ட ரொம்ப நெக்கலா பண்ணிட்டு இருந்தான். வெறும் ஒரே ஒரு குத்து தான் அவனுக்கு இப்பவும் வாயில முக்குலாம் ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவனுக்கே அந்த நிலைமைனா உன்னால இதை எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நீ ரெடியா ஹுவா மியூஜின் அப்படின்னு சொல்லி இவனும் அந்த ஹுவா பையனை போட்டு செரான அடி அடிச்சு பொழகிறான். சின்ன வயசுல பொழந்துக்கிறான். இதெல்லாம் கேட்ட ஹீரோவும் ஓஹோ இதனால தான் இவனுங்க எல்லாருமே என்ன ஒரு பைத்தியக்காரன் சொல்றானுங்களா, அண்ட் அதுவும் இல்லாம என்னோட உடம்பு ஏன் இந்த கண்டிஷன்ல இருக்குன்னு எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த 7 wound ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக் தான். ஹீரோவோ இதை யோசிச்சுட்டு அந்த பையன் ஹீரோ கிட்ட டூவல் கூப்பிட்டு இருப்பான்ல அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு அவன் என்னோட எனர்ஜி கோரை மோசமாக்குறது மட்டும் இல்லாம என்ன ஒரு பைத்தியக்காரனா மாத்திட்டு அதுக்கப்புறமும் அசிங்கமே இல்லாம வந்து என்கிட்ட டூவல் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கான். அவன் ஹீரோவோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அவனோட சர்வன்ட்டை பார்த்து சரி விஷயம் எல்லாம் இந்த அளவுக்கு மோசமா இருக்கே, அப்ப இந்த ஃபேமிலி சேர்ந்தவனுங்க அவனுங்க என்ன பண்ணானுங்க. இதை கேட்டு ஹீரோவோட சர்வன்ட்டா தல அது வந்து ஃபார்மர் பேட்ரியாக்கு தான் அதுக்கான எல்லா முடிவும் எடுத்தாரு. ஃபார்மர் பேட்ரியாக்னா நீ என்ன எங்க அப்பனை பத்தி சொல்றியா, அது வந்து ஆமா தல. அண்ட் அதுவும் இல்லாம அந்த டூபோ அவன் உங்க அப்பாவோட ஒரு யங்கர் கசின், இது எல்லாத்துக்கும் மேல அவன் அந்த மர்ச்சன்ட் குரூப்போட ஒரு பையன். இந்த மர்ச்சன்ட் குரூப் இந்த சென்ட்ரல் பிளைன்ஸ்ல டாப் 10 ரேங்கிங்ல இருக்க ஒரு ஆளு. சோ அதனால அவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் பகச்சிக்க முடியாதுன்ட்டு அவனுக்கு எந்த ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டும் இல்லாம 2 திட்டு மட்டும் திட்டி இந்த மொத்த பிரச்சனையுமே முடிச்சிட்டானுங்க. இதை கேட்ட ஹீரோவும் எது அவனோட சொந்த பையனோட நிலைமை இந்த அளவுக்கு ஒருத்த மோசமாக்கி இருக்கான், அவனுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் இல்லாம வெறும் திட்டி மட்டும் அமைச்சிருக்கானா. இந்த குடும்பத்தை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்குடா. சரி அந்த சோ கால்டு பேரண்ட்ஸ் அவனுங்க எங்க இருக்கானுங்க தல அது வந்து அப்படின்ட்டு இவனும் ஒரு மாதிரி சோகமாகறான். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஹீரோ கூட்டின்னு வந்து ஏதோ ஒரு ரூம் உள்ள நிறுத்தி வச்சிருக்கான். என்னன்னு பார்த்தா இந்த ஹுவா பையனோட அம்மாவும் அப்பாவும் ஏற்கனவே செத்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்படி அந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோவோட சர்வன்ட்டும் உங்களோட கண்டிஷன் அது டெய்லியும் ரொம்ப மோசமா போயிட்டு இருந்தது, அதனால உங்க அப்பா ஏகப்பட்ட இடத்துல கடன் வாங்கினாரு, எப்படியாச்சும் உங்களோட மேட்னஸை கியூர் பண்ணிடணும்னு சொல்லி. அண்டு 9 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு ஒரு இல்னஸ் வந்ததுனால அவங்க செத்துட்டாங்க. அண்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி கடன் ரேட்லாம் ரொம்ப அதிகமாகி கடன் தொல்லை தாங்க முடியாம உங்க அப்பாவும் செத்துட்டாரு. இவன் அப்படி சொல்லும் போதே அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி உண்மையாலே அவங்க அப்பா செத்தா நீங்க என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்த தான் காட்டுறானுங்க. அந்த ஊவா பையனும் அவனோட தம்பி தங்கச்சியும் நிக்கும் போதே சுத்தி இருக்க அந்த கிளான்ல இருந்த எல்லாருமே இவனால தான் இந்த கிளானே இந்த அளவுக்கு நாஸ்தி ஆயிருக்கு, இவங்க அப்பா அம்மா செத்ததுக்கு இவன் தான் ஒரே காரணம், எந்த புள்ளையாச்சும் அப்பா அம்மா சாவறதுக்கு காரணமா இருப்பாங்களா. அண்ட் அதுவும் இல்லாம இவனை மாதிரி ஒரு ஆளை நம்பி எப்படிதான் அந்த 2 குழந்தைங்களும் இதுக்கப்புறம் வாழ போகுதுன்னே தெரியல. இதுக்கப்புறம்
இதுக்கப்புறமும் நம்ம இந்த இடத்துல இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. இந்த ஃபிளேமுவா கிளானோட விதி அது எப்பவோ முடிவாயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கிளான்ல இருந்த எல்லாருமே வெளியே போயிடுறானுங்க. இதுக்கப்புறமும் இங்க எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி இப்படி அவங்க எல்லாம் வெளியே போனதுனால உங்க அப்பா வாங்கி வச்ச மொத்த கடனுமே உங்க தலை மேலதான் வந்து விழுந்தது. இப்ப நம்ம கிளான்ல சொல்லிக்கிற அளவுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம கிளானோட 2 லாயல் ரிட்டைனர்ஸ் அண்ட் ஒரு சில மார்ஷியல் ஆர்ட் புக்ஸ், இது எல்லாத்த விட முக்கியமா உங்க தம்பி உங்க தங்கச்சி, இப்போதைக்கு இந்த கிளான்ல இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு புரியுது எதுக்கு அந்த சின்ன பொண்ணு அப்படி பேசிட்டு போனா அப்படின்ற விஷயமே. ஹீரோவும் அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நோயால ஒரு குடும்பம் இந்த அளவுக்கு மோசமாகுன்ற விஷயத்த நான் இப்பதான் கேள்விப்படுறேன். எனக்கு இப்பதான் புரியுது அந்த பொண்ணு ஏன் அப்படி பேசிட்டு போயிருப்பான்னு. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே சீனை கட் பண்ணா வேற ஏதோ ஒரு பில்டிங் உள்ள காட்டுறாங்க. உள்ள யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவன் இந்த ஃபேமிலியோட மொத்த ஹிஸ்டரி என்ன நடந்தது என்ன கதை எல்லா விஷயத்தையும் ஹீரோ படிச்சு தெரிஞ்சுக்கிறான். அதுல வளவலன்னு சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாவே சொல்றேன். என்ன மேட்டர்னா, ஹீரோ செத்து 30 வருஷம் கழிச்சு தான் இப்ப இந்த கதை நடந்துட்டு இருக்கு. ஹீரோ இப்ப எங்க இருக்கானா, ஃபிளேமோவா கிளானோட எல்டஸ்ட் சன்னோட உடம்புல தான் ஹீரோ இப்ப ரீஇன்கார்னேட் ஆயிருக்கான். இந்த விஷயத்த தான் ஹீரோ அந்த லைப்ரரியில புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான். ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நான் சாவடிக்கணும்னு யாரெல்லாம் நினைச்சனோ அவங்க எல்லாருமே நான் சாவடிச்சிட்டேன். அதனால என் லைஃப்ல எனக்கு ரெக்ரெட் எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஆனா சிப்லிங்ஸ் இவங்க 2 பேரை பார்க்கும்போது எனக்கு ஏன் அவங்க 2 பேரை பாக்குற மாதிரி இருக்குன்னு தெரியல. எனக்கு வாழணும்னு எந்த ஒரு ஆசையும் இல்ல. ஆனா என்னோட விதி நான் மறுபடியும் வாழணும்னு நினைச்சதுன்னா எனக்கு வேற வழி இல்ல. நான் இந்த உடம்புல வாழ்ந்துதான் ஆகணும். நான் எனக்காக வாழ்றனோ இல்லையோ அந்த குழந்தைங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணி அவங்களுக்காகவாச்சு நான் மறுபடியும் வாழணும். இப்ப எனக்கு இருக்க ஒரு பெரிய அப்டக்கல் யாருன்னா அது அந்த மர்ச்சன்ட் குரூப் தான். அவனுங்க என்னோட உடம்ப இந்த அளவுக்கு நாஸ்தி பண்ணது மட்டும் இல்லாம என்னோட மொத்த கிளானையுமே கொடூரமாக்கணும்னு நினைச்சிருக்கானுங்க. அதனால கண்டிப்பா நான் அந்த டூவல்ல எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும். எனக்கு இன்னும் 2 மாசம் தான் டைம் இருக்கு. சோ அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த உடம்ப நான் ஸ்கிராச்ல இருந்து மறுபடியும் ரீபில்ட் பண்ணியே ஆகணும். ஹீரோவும் அந்த விஷயத்தை யோசிச்சுட்டு சரி நம்ம கீயை கேதர் பண்ணுவோம்னு சொல்லி அவனும் மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோவும் அந்த கீயை கேதர் பண்ணிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நான் முத மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறது தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்ப எனக்கு இந்த பிரீத்திங் பண்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்தது. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ உடம்புலயும் அந்த கீ கொஞ்சம் கொஞ்சமா கேதர் ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோவும் பரவாயில்லையே இந்த உடம்போட மார்ஷியல் ஆட்ரிபியூட் அது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இந்த உடம்பு என்னதான் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தாலும் இந்த எனர்ஜியை கேதர் பண்றதுன்ற விஷயம் அது ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா இதெல்லாம் மத்தவங்களுக்கு தான். என்ன மாதிரியான ஆளுகளாம் நான் அந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ணணும்ட்டு எந்த ஒரு அவசியமே கிடையாது. நான் ஜஸ்ட் என் கண்ணை மூடி நான் பிரீத்திங் பண்ணாலே போதும் இந்த நேச்சர்ல இருக்க மொத்த எனர்ஜியுமே என்ன தேடி வரும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சும்மா சுத்தி இருக்க மொத்த எனர்ஜி அவன் உடம்புல கன்சியூம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இவன் எனர்ஜியை சேர்த்துட்டு இருக்கும் போது சடனா பார்த்தா ஹீரோ இருந்த இடத்துல இருந்து கீழே சும்மா பர்ஸ்ட் ஆகி வெளியே வருது. என்ன மேட்டர்னா ஹீரோ கேதர் பண்ண மொத்த கீயுமே ஹீரோட உடம்புல இருந்து வெளியே போயிடுது. இந்த வழியில ஹீரோவும் அங்கிருந்து கதறான். இதை கேட்டு அந்த 2 லாயலான ரிட்டைனர்ஸும் ஹீரோவோட பாடி கார்டும் அதான் ஹீரோட சர்வன்ட் சாரி கைஸ் இவங்க 3 பேருமே ஹீரோ தேடின யங் மாஸ்டர் அப்படின்ட்டு கதர்னு ஓடிறாங்க. வந்து பார்த்தா ஹீரோவும் தரையில குப்புற பத்துனுகிறான். அவனை போயிட்டு ஒரு எல்டரும் தூக்கி எனக்கு தெரிஞ்சு கடைசியா இவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன். இது கேட்ட உடனே ஹீரோவோட சர்வன்ட்டுக்கு சரியான சாக்கு. சும்மா தான்டா சொன்னேன் பதறாத அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோ விரல விட்டு குத்திட்டு இருக்கும் போதே ஹீரோவும் டக்குன்னு அவர் கையை பிடிச்சிட்டு டே கெல்ட்டு இந்த உடம்புக்கு என்ன தாண்டா பிரச்சனை, நான் ஜஸ்ட் எனர்ஜியை மட்டும் தாண்டா கேதர் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். அது ஏன்டா இந்த அளவுக்கு கொடூரமா எனக்கு வலிக்குது, என்னப்பா சொல்ற எனர்ஜியை கேதர் பண்ண ட்ரை பண்ணியா, அடா ஆமாண்டா இந்த உடம்புல எனர்ஜியை கேதர் பண்றதுக்கு எதனா ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்கா, இதெல்லாம் கேட்டு எதிரில இந்த எல்றோம் ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்கா தானே கேட்டேன். ஆமா ஆக்சுவலா இருக்கு, உன்னோட உடம்பு அது ஹெவன்லி மார்ஷல் பாடி. இதை கேட்டு ஹீரோக்கு சரியான ஷாக்கு. எது ஹெவன்லி மார்ஷல் பாடியா? இவன் இப்படி ஷாக்ல இருக்கும் போதே அந்த எல்றோ மூஞ்ச ஒரு மாதிரி கிரீப்பியா வச்சுக்கினே ஆமாப்பா இது ரேரான ஹீரோய்க்கு பாடி, இதெல்லாம் எவன்ஸாலே பிளஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குமா, எனக்கு இது ஒரு மாங்கு சொன்னாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான் அந்த ஆளு. அதை பார்த்துட்டு இவனும் என்னடா நான் இவ்வளவு மோசமான கண்டிஷன்ல இருக்க சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோ இப்படி சொன்ன உடனே அவன் வாயில ரத்தங்கத்தெல்லாம் கக்கி ஹீரோவா அந்த இடத்துல படுத்துறான். இருக்கிற பிரச்சனையில இப்ப இது வேற ஒண்ணா, இந்த எவன்லி மார்ஷல் பாடி நான் யூஸ் பண்ற டீமனிக் ஆர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒண்ணு. ஏன்னா இந்த எவன்லி மார்ஷல் பாடியில உங்களால பியூரான எனர்ஜியை மட்டும் தான் கேதர் பண்ண முடியும். என்னோட டீமனிக் ஆர்ட் அது டீமனிக் எனர்ஜி அண்ட் இதுல கேதர் பண்றதுனால எனக்கு இந்த அளவுக்கு பெயின் வரும்ட்டு நான் இது வரைக்கும் யோசிச்சு கூட பார்த்தது இல்ல. இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுவும் இல்லாம இந்த உலகத்துல எவன்லி மார்ஷல் பாடி, எவன்லி ஸ்லாட்டரர் பாடி, எவன்லி ஃபிளேம் பாடி, எவன்லி வாட்டர் பாடி, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அப்படி இருக்கும்போது போய் போய் எனக்கு இந்த உடம்பா கிடைக்கணும். அண்ட் அதுவும் இல்லாம இப்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த டூவல் அது இன்னும் 2 மாசத்துல நடக்க போகுது. என்னோட கண்டிஷன் இப்படியே மோசமாயிட்டே போயிட்டு இருந்தா இந்த டூவல் வரதுக்கு முன்னாடியே நான் செத்துருவேன். ஹீரோவோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சர்வன்ட் கிட்ட ஆமா அந்த 2 கெல்ட்டுங்க அவனுங்க யாரா தலை, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல 2 லாயலான ரிட்டர்னர்ஸ் அது அவங்க தான் சீஃப் டூ அண்ட் எல்டர் ஜோ. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோவோ அவனுங்களை பார்த்துட்டு இவனுங்க மூஞ்சில இருக்கிற எக்ஸ்பிரஷனை பார்த்தா சரியா இல்லையே, இந்த கிளானோட எல்டர்ஸ் சன்னு கிட்டத்தட்ட நான் தான் லீடரு, நான் இப்படி சாவ
சாவர நிலைமையில இருக்க அவனுங்கன்னு ஜாலியா ஏதோ பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அப்படி யோசிக்கும் போதே அவனுங்க என்ன பேசிட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தா, யோ தல டூ, நம்மளோட யங் மாஸ்டரோட நிலைமை அது ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்குன்னு எதனா ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை கேட்டு ஹீரோவும், அட சண்டால சதிகாரனுங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட மாஸ்டர் நான் சாவர நிலைமையில இருக்கேன், காப்பாத்துங்கடானா உங்களுக்குள்ள ஏதோ செட்டிங்க போட்டு பிரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஹீரோவும் மயக்கச்சிக்கே வந்துடுறான். ஹீரோவோட சர்வெண்ட்டும், கைஸ் நான் இதுல சர்வெண்ட்னு ஒரு சில தடவை சொல்லியிருப்பேன், இல்லைன்னா பாடி கார்டுன்னு சொல்லியிருப்பேன், ரெண்டுமே அவன் தான். எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, நீங்க அதனால அப்படியே அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஹீரோவோட சர்வெண்ட்டும், தலை என்னை விட்டு போயிடாத தலை, நானும் உன் கூடயே வரேன் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து அழுகுறான். இதை கேட்டு ஹீரோவும், ஐயோ இந்த பைத்தியத்துக்கு நடுவுல மாட்டி நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியலையே, ஒருத்தனானா விட்டு போலான்றான், ஒருத்தனானா போவாதன்னு கதறான், இப்படியே போயிட்டு இருந்தா சண்டைக்கு முன்னாடி இவனுக்கு நடுவுல மாட்டி நான் செத்துருவோம் போலயே அப்படின்ட்டு ஹீரோ யோசிக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டரை முடிச்சிடுறானுங்க. கைஸ் என்ன ப்ரோ அதுக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியும் இந்த வீடியோ சின்னதா தான் இருக்கும். இந்த ஜனவரி மாசத்துல இருந்து எனக்கு உடம்பு சரியில்லை கைஸ், டைமிங் பஸ் மாதிரி அடிக்கடி வந்துட்டு போகுது, நான் என்னதான் பண்றதுன்னே எனக்கு தெரியல, அதனால தான் என்னால சரியா வீடியோவே போட முடியல. அண்ட் அதுவும் இல்லாம நிறைய பேர் முரிமான்வா போடுங்க ப்ரோன்றீங்க, முரிமான்வா எல்லா சேனல்லையும் எடுத்து போட்டிருக்கானுங்க. நான் நிறைய இது தேடி பார்த்தேன், ஒரு சில இதுல கதை நல்லா இருக்கு, ஆனா அதை பில்டப் பண்றேன்னு சொல்லி ஒரு 15 சாப்டர் மொக்கையா எடுத்துட்டு போறானுங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட இதுவை தேடி தான் கடைசியா நான் உங்களுக்கு இந்த மான்வா எடுத்து, ஆக்சுவலா இது வந்து ஒரு புது மான்வா, மொத்தமாவே இதுல 29 எபிசோடு தான் இது வரைக்குமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நான் இதை எடுத்தேன், சரி கம்மியா இருக்கேன் சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம் தான் நான் இப்போ இந்த மான்வாவை எடுத்திருக்கேன். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, நான் உங்களுக்காக இன்னைக்கு 4 சாப்டர் ரெக்கார்ட் பண்ணலான்னு உட்காந்தேன், ஆனா என்னால ஒரு சாப்டருக்கே சுத்தமா முடியல, தொண்டை கண்டெல்லாம் கட்டிச்சு, நடுவுலே தெரிஞ்சிருக்கும், வாய்ஸ் கீஸ் எல்லாம் சும்மா ஏடா கூடமா போயிருக்கும், அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் ஒரு 2 சாப்டர் ஆச்சு கவர் பண்ணிடணும்னு சொல்லி தான் உங்களுக்காக 2 சாப்டர் நீ கவர் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக அப்படியே மறுபடியும் ரெக்கவர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் இதை ஒரு 2 வாரத்திலே முடிச்சிட ட்ரை பண்றேன். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதான் என்னால முடியும். ஸோ அதனால இந்த மாதிரி டெய்லியும் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரே கிளிக், அதை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே கைஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.